அபிராமியும் அபிராமியோட வீட்டுக்காரரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப சின்ன தம்பி வர்றாரு. அபிராமி அம்மா கிட்ட சொல்றாரு, அம்மா, சின்னையாவுக்கு உங்க முடிவு மேல வருத்தம்மா. அபிராமி சொல்றாங்க முத்துவேல் கிட்ட, உனக்கு நான் பொண்ணு பார்த்து முடிவு பண்ணிட்டேனேப்பா. சின்ன தம்பி சொல்றாங்க, சரிம்மா, சின்னையாவுக்கு பார்த்த பொண்ண நீங்க பார்த்துட்டு வாங்க. நீங்க பார்த்த பொண்ண சின்னையா கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அபிராமி கார்ல போய்கிட்டு இருக்கப்ப திடீர்னு நிப்பாட்டுறாங்க. கார் கண்ணாடிய விலக்கி பாக்குறாங்க. அப்ப துளசி மீன் பிடிக்கிறதுக்காண்டி தூண்டில போட்டிருக்காங்க. துளசி அவங்களுக்குள்ளவே சொல்லிக்கிறாங்க, ஒரு மீனும் சிக்க மாட்டேது. அபிராமி காரை விட்டு இறங்கி வர்றாங்க. துளசி கிட்ட சொல்றாங்க, நான் உனக்கு மீன் பிடிச்சு கொடுக்குறேன். யாரு ராசிக்கு எவ்வளவு மீன் சிக்குதுன்னு பாத்துருவோமா? துளசி, என்னோட ராசிக்கு சிக்கவே இல்லை. நீங்க தூண்டில போடுங்க, உங்க ராசிக்கு சிக்குதான்னு பாப்போம். அபிராமியும் தூண்டில் போடுறாங்க. மீன் சிக்கவே இல்லை. அபிராமி சொல்றாங்க, துளசி, நம்ம 2 பேர் ராசியும் சொல்லிட்டு தூண்டில போடுவோம், மீன் சிக்குதான்னு பாப்போம். தூண்டில போடுறாங்க. 2 பேர் வலையிலையும் மீன் சிக்குது. எப்படிமா இதுன்னு துளசி கேக்குறாங்க. அபிராமி சொல்றாங்க, எல்லாமே கருப்பசாமியோட ஆசீர்வாதம் துளசி. மீனை பிடிச்சிட்டு துளசி போறாங்க. அபிராமி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, முத்துவேலுக்கு சரியான ஜோடி துளசிதான்னு நினைக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.